ஹாய் ஒருவன். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரொம்ப லேட் பண்ணிட்டேன். நீங்களே பார்க்குறீங்க 12th ஃபிசிக்ஸு. ஸோ அதனால் அது போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ உட்காந்து படித்தா கூட நம்மளால் ஈஸியாக பாஸ் மார்க்கும் எடுக்க முடியும். ஒரு 50க்கு மேலே எடுக்க முடியும், 70க்கு அண்ட் 70க்கு 70 எடுக்க முடியும். உங்களுக்கு கடைசி கொஸ்டின் அவுட்புட் டீபக் எரர் தான் கேட்பாங்க. அதாவது எரர் அவுட்புட் அதுவுமே நான் கொடுத்துருக்குறேன். சரியா? ஸோ அப்போ 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கு படிக்கவே முடியல, ஒன்றுமே முடியலன்னா புக் பேக் 1 மார்க் படிச்சுட்டு நான் மஞ்சள் கலரில் மார்க் பண்ணியிருக்க 5 மார்க் ஃபஸ்ட்டு 5 லெசனில் நீ படிச்சுட்டு போனாலே பாஸு. ஃபஸ்ட்டு 5 லெசனில் நான் மஞ்சள் கலரில் மார்க் பண்ணியிருக்க 5 மார்க் இருக்குல்ல, அது படிச்சினாலே 1 அல்லது 2 எழுதலாம். 1 மார்க் படிச்சினா பாஸ். ஏன்னா 1 மார்க் 10லேருந்து 12 வரைக்கும் வரும். ஸோ அதனால் பாஸ் ஆகிடலாம். இல்லை சார் கொஞ்சம் டீசென்ட் ஸ்கோர் எடுக்கணும், 30 40 50 எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு அட்லீஸ்ட்டு ஒரு 10 பாடம் 12 பாடமாவது என்ன படிக்கணும், மஞ்சள் கலரில் போட்டதாக படிக்கணும். நான் 17 பாடம் 18வது 5 மார்க் வராது, 17 பாடத்துக்கும் நான் வந்து மஞ்சள் கலரில் போட்ட கொஷின்ஸ் படிச்சிங்கனாலே எல்லா 5 மார்க் எழுதிடலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ சாப்டர் 1 பாஸ் பண்ணுறதுக்கு சொல்லிட்டேன் கரெக்டாக. அப்போது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, 2 மார்க் 3 மார்க்கும் என்னென்ன சாப்டர் முக்கியம்னு சொல்லியிருக்கேன். அதாவது அந்தந்த சாப்டரில் இருக்க 2 மார்க் 3 மார்க் படித்தாலே 5 2 மார்க் 5 மார்க் எழுதிடலாம். மேபி கஷ்டமாக கேட்டால் 4 2 மார்க் 4 3 மார்க் எழுதிடலாம். அண்ட் எல்லாமே நான் கொடுத்தது படிச்சிங்கன்னா எல்லாமே எழுதிடலாம். அண்ட் 5 மார்க்கு ஜென்ரேஷன் காம்பனன்ஸ் ரெண்டுமே விட்டுறாத. சாப்டர் 2ல் 3rd சம் விட்டுறாத. ஃபண்டமெண்டல் கேட்ஸு டெரிவேட் கேட்ஸு, மைக்ரோ ப்ராசஸர் கேட்ஸு, டைப்ஸ் ஆஃப் ரோமு, கான்செப்ட் ஆஃப் டோஸு, ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டு, விண்டோஸ் விஷன், டைப்ஸ் ஆஃப் விண்டோஸ் விஷன்லாம் 5 பாயிண்ட் எழுதினா போதும். ஃபைல் ஆர் ஃபோல்டர் பார்த்துக்க, அது கேட்பாங்க. அடுத்த சாப்டர் 7ல் வந்து பார்த்தீங்கன்னா 6ல் ஒன்றும் கிடையாது, 2 4 8 இது நல்லா படிக்கணும் மட்டும் பாருங்கள். 9th பைனரி ஆப்ரேட்டர் டைப்ஸ் ஆஃப் எரர் கண்டிப்பாக வரும். யூனரி பைனரி கண்டிப்பாக வரும். ரிலேஷன் ஆப்ரேட்டர் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் கண்டிப்பாக ஏதோ ஒன்று வரக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கங்க எதுக்கும். அண்ட் இதில் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. பிரேக்கு கண்டினியூ அண்ட் 5 பாயிண்ட் படிக்கணும். இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். கால் பை வேல்யூ கண்டிப்பாக வரும். அண்ட் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் பார்க்கணும், பட் கால் பை வேல்யூவாவது பார்த்துட்டு போங்க, ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க. யூனிட் 12ல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 மேட்ரிக்ஸோட ஒரு ப்ரோக்ராம் எழுதணும், நல்லா பார்த்துக்கோங்க. பட் படிக்க முடியாதவங்க வேண்டாம். அண்டு 13th லெசனில் 3 கொஸ்டினுமே ஈஸி, 5 பாயிண்ட் படிச்சிங்கன்னா ஈஸி தான், ஒன்றுமே கிடையாது. அடுத்து யூனிட் 14 கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் 5 பாயிண்ட் படி டிஃப்ரென்ஸு அவுட்புட் பார்த்துக்கோ, கண்டிப்பாக கேட்பாங்க. யூனிட் 15 ரூல்ஸ் ஃபார் ஆப்ரேட்டரோட ரூல்ஸ் ஃபார் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் கண்டிப்பாக இதுலேருந்து எதுவும் ஒன்று வரும், அவுட்புட் பார்த்துக்கோ வந்துடும். யூனிட் 16 டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் கண்டிப்பாக வரும். 4th கொஸ்டின் அவுட்புட்டு, 5th கொஸ்டின் டீபக் தி எரர் பார்த்தீங்கன்னா நல்லது. யூனிட் 17ல் 3 கொஸ்டின் இருக்குது. சைபர் அட்டாக்கு, அந்த வேரியஸ் க்ரைமு, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஹெட்டிங் பார்த்துட்டு போ, கிரிக்கியூடு கண்டிப்பாக மார்க் கொடுத்துருவாங்க. அது என்ன சார் கிரிக்கியூடுனா ஓனானது மார்க் கொடுத்துருவாங்க. ஏன்னா அவ்வளோதான், தெஃப்ட் ஆகிறது, பிராசி வைரஸு அதுதான் அது. ஸோ அதனால் 5 மார்க் இவ்வளோ தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கனாலே, நான் ஏன் மேலே யூனிட்கெல்லாம் போட்டுருக்கேன், அந்த யூனிட்டெல்லாம் நீங்கள் ஒரு கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன், அந்த யூனிட்டே நீங்கள் படிக்கலாம் 5 மார்க். ஓகே, இதெல்லாம் படிச்சிங்கனாலே உங்களுக்கு 5 5 மார்க் எழுத முடியும். அண்ட் 3 மார்க் 2 மார்க்கு சாப்டர் 1 2 3 4 5 எல்லாமே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு 5 சாப்டர் படித்தாலே 2லேருந்து 3 2 மார்க்கும் 3 3 மார்க் எழுத முடியும். ஏன்னா அதெல்லாம் ஈஸியான சாப்டர். ஓகேவா? ஃபஸ்ட்டு 5 மார்க்லாம் முடிச்சிருங்க, அப்புறம் 2 மார்க் 3 மார்க் போயிடுங்க. சாப்டர் வரைய போகிறோம், அவங்க இஷ்டம். ஓகேவா? ஸோ 1 மார்க் புக் பேக் நல்லா பார்த்துரு. 6 7 8 ரொம்ப முடியாத, அதாவது ஸ்லோனஸ் விட்டுருங்க. சாப்டர் 9ல் 2 கேட்டகரியாக பிரியுது, அதுதான் 2 9. 2லேயும் 2 கேட்டகரியாக பிரியுது, அதுதான் 2 2 போட்டிருப்போம், கன்ஃபியூஸ் ஆகிடாது. அவ்வளோதான். சாப்டர் 11 13 15 இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மீதி இருக்க சாப்டர்லாம் நல்லா டாப்பர்ஸ் வந்து எல்லா சாப்டரும் படிங்க. சாப்டர் 18லாம் ஒன்றுமே கிடையாது, ஈஸி. 17th லெசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கதை எழுதி விட்டாலும் அந்த என்னங்கிறது பார்த்துட்டு போ. ஓகே, 16th லெசனில் 2 கொஸ்டின் தான் கொடுத்துருக்க, பார்த்துக்க. இல்லை சார் இவ்வளோலாம் படிக்க முடியாது, 2 மார்க் 3 மார்க்னா வெறும் 5 மார்க் மட்டும் படிச்சுட்டு 1 மார்க் படித்தாலே பாஸு. நீ யோசிக்கிறதான். ஓகேவா? நான் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இதுக்கு மேலே வீடியோ வருமானு கம்ப்யூட்டருக்கு தெரியல, ஏன்னா நாளைக்கே எக்ஸாமு, இதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் எல்லாம் போடணும். ஸோ அதனால் நீங்கள் நான் சொன்னது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். படிக்க முடியும்னா 5 மார்க் எல்லாமே படிச்சுட்டு 1 மார்க் படிச்சுட்டு போ. 2 மார்க் 3 மார்க் எழுதணும்னு ஆசை இருந்தால் ஃபஸ்ட்டு 5 பாடமாவது படிச்சுட்டு போ. கண்டிப்பாக நம்மளால் ஒரு டீசென்ட் ஸ்கோர் எடுக்க முடியும். நல்ல ஸ்கோர் எடுக்கணும், எல்லாமே படி. இல்லை சார் ஒரு 55+ எடுக்கணும்னா 10 பாடத்தில் ஏதாவது 2 மார்க் 3 மார்க் படித்து 5 மார்க் நல்லா படிச்சுட்டு புக் பேக் 1 மார்க் படிச்சுப்போ 55க்கு மேலே எடுக்கலாம். எல்லா கேட்டகரி பசங்களுக்கும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக சப்போர்ட் பண்ணுங்கள். 1 மில்லியன் சப்ஸ்கிரைப் வந்திருக்கு. 11th ஒரு காரணம், 10th நீங்கள் என்ன பார்க்குறீங்க. ஸோ அதனால் 12th நீங்கள் தான், நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. ஸோ சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புறேன். லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.